அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மட்டன் கீ ரோஸ்ட் செய்ய போறோம். இது நல்ல காரசாரமாவும் ரொம்ப சுவையாவும் இருந்துச்சு. என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா உப்பு சேர்த்து மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 6 to 8 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. விசில் நின்னதும் 10 மினிட்ஸ் கழிச்சு குக்கரை ஓபன் பண்ணுங்க. மட்டன் இப்ப நல்லா வெந்து வந்திருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நான் முழு மல்லிய ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து கழுவி வடிகட்டி வச்சிருக்கேன். அதை மண் சட்டி சூடானதும் அதுல சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுக்கிறேன். இப்ப இது நல்லா வறுத்து பொன்னிறமானதும் மிளகு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏற்க சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுக்கிறேன். அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வறுத்துடுங்க. பிறகு உங்க காரத்திற்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாயும் வறுபட்டு அது கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும். நல்லா வாசம் வரும். அந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுங்க. பிறகு இந்த வறுத்து வச்சிருக்கிற மல்லி, மிளகாய், மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் ஆற வச்சிருங்க. இந்த ஆற வச்ச பொருட்களை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. மண் சட்டி அடுப்புல வச்சு மண் சட்டி நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிறகு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற மட்டனை தண்ணியை இருத்துட்டு இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. ஸ்டேஜ்ல உங்க காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போன பிறகு நான் நெல்லிக்காய் அளவு புளிய ஊற வச்சு இந்த தண்ணியை வடிகட்டி வச்சிருக்கேன். அந்த தண்ணியை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல மிக்ஸி ஜார்ல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற வறுத்து அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மட்டன் புளித்தண்ணியில கொஞ்சம் வெந்து வந்ததும் இந்த மசாலாவை சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடும்போது மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டேன். ஸோ அது நல்லா கோட்டாகி வந்ததும் மீதி உள்ளதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸோ இந்த மசாலா, நெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து மட்டனுக்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். கண்டிப்பா இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. இதோட டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. அடுப்பை சிம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மட்டன் நல்லா சுருண்டு வந்து தண்ணியெல்லாம் குறைஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் மசாலா சூப்பரா காரசாரமா நல்லா வாசனையா ரெடி ஆயிடுச்சு. இந்த நெய் ரோஸ்ட் செய்யறதுக்கு நமக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் தேவைப்படாது. ஸோ உரிக்கிற வேலை இல்லை. சிம்பிளா நம்ம செஞ்சிடலாம். இப்போ பிளேட்ல மாத்தி சர்வ் பண்ணுங்க. இந்த மட்டன் கீ ரோஸ்ட்டை நம்ம ஒயிட் ரைஸ், தேங்காய் பால் சாதம், சப்பாத்திக்கு சைடிஷா வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். நெக்ஸ்ட் டைம் மட்டன் எடுக்கும்போது கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.